கரிக்காட்டு குப்பம் கல்லறை பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க கீழே லிங்க் தரேன், மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அந்த 3 நண்பர்களும் அடுத்த நாள் காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸும் விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு வயதானவர் இந்த கல்லறை 40 வருஷமா மூடிதான் இருக்கு, இந்த கல்லறையில ஒரு சின்ன குழந்தைய புதைச்சிருக்கோம், அந்த சின்ன குழந்தைய கொன்னவனையும் அந்த குழந்தைகிட்டக்கே புதைச்சிருக்கோம், அந்த சின்ன குழந்தையோட ஆவிதான் இந்த கல்லறையை சுத்தி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நைட்டு 12 மணி பார்க்கல அந்த கல்லறை கிட்டக்க போனா ஒரு சின்ன குழந்தையோட வாய்ஸ் கேட்கும், என்னோட விளையாடவா அப்படின்னு கேட்கும்னு சொல்றாரு. நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா நீங்க திரும்பி வரமாட்டேன்னு சொல்றாரு. இதெல்லாம் பொருட்படுத்தாம அந்த 3 நண்பர்கள் அவங்களோட இன்னொரு நண்பனை தேடி அடுத்த நாள் இரவு 12 மணிக்கு அந்த கல்லறைக்கு போறாங்க. போய் ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் தேடுறாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு அந்த குழந்தையோட வாய்ஸும் கேட்கல, அமானுஷமா எதுவும் ஃபீலும் ஆகல. கடைசியா ஒரு மூலையில ஒரு கேணி இருக்கிறத பாக்குறாங்க. அந்த கேணியில போய் பிளாஷ் அடிச்சு பார்த்தா அவங்களோட நண்பன் அதுக்குள்ள இருக்கான். ஆனா அவன் மனிதன் போல் இல்ல. அவன் மெதுவா அவங்க நண்பர்களை திரும்பி பாக்குறான். பார்த்தா அவனோட கண் கருப்பு கலர்ல இருக்கு, அவனோட வாய்ஸ் சின்ன குழந்தை மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்துல பல குழந்தைகளோட வாய்ஸ் அந்த கேணியில இருந்து கேட்க ஆரம்பிக்குது. அந்த 3 நண்பர்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் நடந்ததெல்லாத்தையும் சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில அந்த கேணிக்குள்ள போய் பார்த்தா அவங்களோட நண்பன் அந்த கேணிக்குள்ளதான் இருக்கான். இது வரைக்கும் தான் நான் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பேய் உண்மையிலுமே இருக்கா இல்லையாங்கிறது அந்த ஊர் மக்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை அந்த ஊர்ல இருந்து யாராவது இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அண்ட் உங்க ஊர்லயும் ஏதாவது இந்த மாதிரி பேய் கதை இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டா பேஜ்ல போடுங்க, அதை பத்தியும் பேசலாம். நன்றி.